अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमावतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவேங்கடமுடையானே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் சொல்கிற ரீதியில் கண்டாம்சத்தினுடைய தன்மைகள்லாமும் கொண்டு திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன்னு சொல்லக்கூடிய தூப்புல் திருவேங்கடமுடையான அவதரித்தார். அதே கலியன் திருவேங்கடமுடையானுடைய குணத்தையும் தூப்புல் திருவேங்கடமுடையானுடைய குணத்தையும் ஒரு சேர ஒரு பாட்டில் அனுசந்திக்கிறார். தூப்புல் திருவேங்கடமுடையான்றது தூப்புல் அவதரித்த திருவேங்கடமுடையான், தூப்புல்ன்றது திருத்தண்காதி விதேசத்தினுடைய பரிசரம். அதனால் கலியன் அந்த இடத்துல வேங்கட துச்சியில் கண்டவனை திருத்தண்காவில் போய் காணப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாசுரம் பொன்ன மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கட துச்சியில் கண்டு போய் என்னையாளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்னு காண்டும் தங்காவிலே. திருவேங்கடத்தில் இருக்கவன் பொன் போல விரும்பக்கூடியவனாயும் விலை உயர்ந்ததான மணியை போல உயர்ந்தவனாய் மணியை போல எளிமை உயர்ந்தான மணியை போல இருக்கான். அதனால் மணியாக இருந்தாலும் எளிதில் கையாள முடியும். அது நமக்கு சிரமங்கள்லாம் போக்கி நல்லதை கொடுக்கக்கூடியும். அதை போல் அவன் எம்பெருமான் எல்லாரும் ஆசிரியத்து நம்முடைய துயர்கள்லாம் நீங்கி நல்வாழ்வு பெறும்படியாக இருக்கும். அது எப்படி இருக்குதுன்னா, அழகுமிக்கதா மின்னல் எப்படி மின்றதோ அதுபோல் அவனுடைய அனுகிரகமான பலன்களை பெறவா அந்த பலனை நுகரச்சே இந்த இடத்துல அவள் ரொம்ப பிரகாசமாக லோகத்தில் பிரகாசிச்சிருக்கா. அப்படிப்பட்டவன் திருவேங்கடத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி வேங்கட துச்சியில் கண்டு போய், அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கண்டு போய் அங்கே சேவிச்சுட்டு திருத்தண்காவிலே சென்று காண்டுமே, அங்கே போய் நான் காண கடவோம் அப்படின்னு இந்த எம்பெருமானை. அவன் எப்படி இருக்கான், அவனுடைய குணத்தை சொல்லச்சு, என்னையாளுடை ஈசனை எம்பிரான் தன்னை. என்னை ஆளுடை, என்னை அடிமையாக உடையவனாய், அதாவது நம்ம ஆட்கொள்ளக்கூடியவனா அடியவனாக இருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். திருவேங்கடமுடையான் விரும்பக்கூடியவனாக இருக்கான். நாம் போய் அவனை விரும்பி அவனை பத்திரம் அவன் மணியை போல் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். நாம் உடனே அந்த அனுகிரகம் பெற்று மின்னல் போல் பிரகாசிக்கிறோம். அவ்வளோதான், அவன் நம்ம ஆட்கொள்ளலை. ஆனால் இங்கே என்னை ஆளுடை ஈசனை, என்னை ஆளக்கூடிய ஆளக்கூடியவனாக இருக்கான். அதாவது அடிமையாக ஏற்றுக்கொண்டு என்னை வாழ்விக்கக்கூடியவனாக இருக்கான். அடிமையாக இருக்கான், என்னை அடிமையாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான். என்னை அடிமையாக அடியவனாக ஏற்றுக்கொள்ளவனாக இருக்கான். ஈசனை அடியவனாக ஏற்றுண்டா என்ன பண்ணணும், கைங்கரியம் கொள்ளணுமோ இல்லை. ஈசனை அப்போ நமக்கு என்னை நியமிக்கக்கூடியவனாக இருக்கான். சரி, இப்படி அடிமையாக ஏற்றுக்கிறான், அப்புறம் நியமித்து நம்ம காரியங்கள்லாம் பண்ண வைக்கிறான். அப்போ நமக்கு உபகாரம், நம்ம வாழ்வெல்லாம் வாழணுமோ இல்லை. அப்போ நமக்கு உபகாரம் பண்ணக்கூடியவன் எம்பிரான் தன்னை, அவன் எம்பிரானாக இருக்கான், எனக்கு உபகாரம் பண்ணக்கூடியவனாக இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமானை யாம் சென்னு காண்டும், யாம் சென்னு காண்டும் தன்காவிலே, தன்காவிலே போய் சேவிக்க கடவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பதங்களுடைய சுவாரஸ்யத்தை நன்னா அனுபவிக்கணும். இந்த இடத்துல எம்பெருமான் என்ன பண்ணுறான்,
என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்கிறான். என்னை அடிமையாக ஏற்றுக்கிறான். அடிமையாக ஏற்றுனான்னா உடனே நம்ம நேர் வழியில் நியமிக்கிறான். ஒரு இடத்துல போய் நம்ம வேலைக்கு சேர்ந்தோன்னா, அவனுக்கு சர்வெண்ட்டாக சேர்ந்தோன்னா, அவன் என்ன பண்ணுறான், நம்ம நல்ல வழியில் நியமிக்கிறான். இந்த காரியத்தை பண்ணு, அந்த காரியத்தை பண்ணு. அதுக்கப்புறம் அவன் நமக்கு சம்பளத்தெல்லாம் கொடுத்து நம்ம குடும்பம்லாம் உய்யும்படியாக பண்ணுறான். அப்போது அதை போல் பெருமாள் நமக்கு நல்வாழ்வு அளித்து உபகாரம் பண்ணுறான். எம்பிரான் தன்னை லௌகிக உதாரணம் புரியறதுக்காக சொன்னான். அப்படிப்பட்டவன் தன்காவில் இருக்கான். தன்காவில் பெருமாள் கேள்ருக்க யார்? விளக்கொளி பெருமாள், தீபப்பிரகாசன், மரகதவல்லி தாயார். விளக்கொளி பெருமாள் நல்லா பிரகாசிக்கிறான். மரகதவல்லி தாயார் அங்கே சொன்னாலே பொன்னை மாமணியைன்னு, அதே போல் பொண்ணு பிரகாசமாக இருந்து ஸ்பிருகணியமாக இருந்து விரும்பக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடியவனாக இருக்கான். அதே மாதிரி இங்கேயும் பிரகாசமாக இருக்கான் பெருமாள். விளக்கொளி பெருமாள். அதனால் அந்த விளக்கொளியினால நமக்கு அஜ்ஞானமெல்லாம் போகிறது. அங்கே பொண்ணாக இருந்து அந்த பொண்ணுனால நாம் அவனை விரும்புகிறோம், பொண்ணாக இருக்கிறதுனால. அதான் இவனு இங்கே இருக்கிற தன்காய பெருமான் என்ன பண்ணுறான்? விளக்கொளி பெருமாள். அதனால் விளக்குனால நமக்கு ஒளியை காண்பித்து நம்ம நல்வழியில் கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போது பொன் போல் இருந்து அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கானே அப்படின்னு சொன்னால், இந்த கலிபுருஷன் தனக்கு இடத்தெல்லாம் கேட்கச்சே பொன் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். சூதாடுற இடத்துல நான் இருக்கணும்னு கேட்குறான். அதை போல் பொண்ணு இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு கேட்குறான். அதனால் பொண்ணாக இருந்தால் கூட அளவோடு தான் இருக்கணும். அதாவது பகவத் ஆராதனத்துக்கு தேவையானதாக இருக்கக்கூடியது தான் இருக்கணுமே தவிர சுவார்த்தமான பொண்ணு இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அதில் கலிபுருஷன் ஆடுவான். அதே பகவத்து ஆராதனத்துக்கு உபயுக்தமான பொண்ணாக இருந்ததுன்னா அது பகவானுக்கு சேர்ந்ததானதுனால கலிபுருஷன் அங்கே தீண்ட மாட்டான். கலிபுருஷன் நாஸ்திக இடத்துல தான் இருப்பான், சூதாட்டம் இருக்கிற இடத்துல தான் இருப்பான், குடிக்கிற இடத்துல தான் இருப்பான். அதனால் இந்த பொண்ணாகப்பட்டது எம்பெருமான இடத்துல இருந்துடுத்துன்னா அது எம்பெருமான் இதுவானதுனால கலிபுருஷன் அங்கே போக மாட்டான். அதே கேவலம் நமக்குன்னு இருந்ததுன்னா அந்த பொண்ணு, அப்போது கலிபுருஷன் நம்ம இடத்துல குடிக்கொண்டு விடுவோம். சரி, அதனால் பொன் போல் விரும்பக்கூடியவனாக இருந்தால் நாம் அங்கே போய் விரும்பி கேட்குறது என்ன? எனக்குன்னு தானே கேட்குறோம் பெருமாள் இடத்துல. இந்த ஐகிக பலன்லாம் ஆமுஷ்மிக பலனும் அப்படி தான். அப்போ வரைக்கும் எனக்கு இந்த சம்சார மண்டலத்துலேருந்து ஒழித்து என்னை உன்னுடைய கைங்கரியமாகிற சாம்ராஜ்யத்தில் அழைச்சிக்கோன்னு தான் கேட்குறோம். ஆனால் அங்கே போய் அது எம்பெருமானுடைய கைங்கரியமாக இருக்குது. நமக்குன்னு கேட்டால் கூட இதுலேருந்து விடுபட்டு மோட்சம் எனக்கு வேணும்னு கேட்டால் கூட, வைகுண்ட பிராப்தி வேணும்னு கேட்டால் கூட அது எம்பெருமானுடைய கைங்கரியமாக இருக்குது. ஆனால் இந்த பொன் பொருள் ஆமுஷ்மிகமாக இருக்க தேவலோக பிராப்தியெல்லாம் கேட்டோம்னா அது நமக்காது. அதுபோல் இப்போது அந்த பொன், அதனால் இங்கே விளக்கொளி அவன் தன்னை நன்னா காண்பிக்கிறான். உடனே நாம் அவனிடத்துல போகிறோம். நமக்கு என்னென்னவோ கர்மாதீனமாக என்னென்ன வேணும்னு தோன்றுதோ அதெல்லாம் கேட்குறோம், வாங்கிக்கிறோம், கொடுக்குறான், வாங்கிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்குச்சே பெருமாள், அந்த திருவேங்கடமலையில் இருக்க பெருமாள் இங்கே தன்காவில் இருக்குச்சே எப்படி இருக்கான்னா, தன்கா குளிர்ச்சி பொருந்தியதானே, கான்னா ஒரு பூங்கா மாதிரி, பெரிய தோட்டம் துறவுலாம் மாதிரி பூங்கா, சோலை, குளிர்ச்சி பொருந்ததான சோலை. சரி, இந்த பெருமாள் எப்படி இருக்கான்? விளக்கொளியாக இருக்கான். விளக்கு அதனால் பிரகாசிக்கிறான். அதனால் நமக்கு என்ன ஆகுது? இந்த பொருள் கூடும், இந்த பொருள் கூடாது, நமக்கு தகாது அப்படின்றது அதில் தெரியுது. நமக்கு
ஏய உபாதேயம், எதை விடணும் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு இது மூலமாக, இந்த பெருமாள் மூலமாக தெரியும். அங்கே தெரியாதானே இல்லை, அங்கே அங்கே இந்த குணத்தை அதிகமாக பிரகாசிக்கிறான். அங்கே ஹே உபாதேயம் தெரியாதா, திருவேங்கடமுடியான ஆசிரியிச்சான்னா மோட்சத்துக்கு ஆசிரியிச்சா எல்லாம் நமக்கு தெரிய போகிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவன் இப்படி கலிகாலத்தில் இங்குற்ற வாழ்வை வாழ்ந்து அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போகணும், இல்லை இங்கே நன்னா அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அந்த கர்மாதீனமாக கொடுக்கணுமோ இல்லை, அதுக்காக அங்கே பிரமாணம் செய்ய. சரி, அதனால் விளக்கொளியை, அதுக்கப்புறம் மரதகத்தை, மரதகம் அதாவது மணி போல பெருமாள் இருக்கான்னு இங்கே சொன்னார். மாமணியைன்னு அங்கே இருக்கக்கூடியவர் யார்? தாயார். தாயார் மரகதவல்லி தாயார். அவளும் மரகதமாக இருந்து என்ன பண்ணுறார், தன்னுடைய நிறத்தினாலேயே, அந்த மணியினுடைய நிறத்தினாலேயே எம்பெருமான பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு சொல்கிற போது அந்த ரீதியில் பெருமாளை தான் நாம் ஆசிரியக்கணும், விரும்பணும் அப்படின்றது அந்த நிறத்தினாலே காண்பிக்கக்கூடிய பிராட்டியாக இருக்கா. அதனால் அப்படி, அதனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, என்னை ஆளுடை, என்னை ஆளக்கூடியவனா அங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னார். ஈசனாக இருக்கான். ஆள்றான்னா உடனே நியமிக்கக்கூடியவனாக இருக்கான், நியமித்தான்னா உபகாரம் பண்ணக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு அந்த பெருமாள் விஷயத்தில் அர்த்தம் சொல்லணும்னா அர்த்தம் சொல்லணும். முதல்ல அந்த அர்த்தம், அதுக்கப்புறம் தானே உள்ளர்த்தம் வரும். அதனால் அப்படி அந்த பெருமாள் அங்கே விளக்கொலியும் மரதகமாக சேவை சாதிச்சு என்னை ஆளு ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தண்டாவிலே அப்படின்னு சொல்கிறேன். என்னையாளுடைய ஈசனை, என்னையாளுடை, என்னை ஆளக்கூடியவனாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது. ஆச்சாரிய ரூபேன தான் பெருமாள் நம்மலாம் கை கொள்கிறான். சாக்ஷான் நாராயணோ தேவா கிருத்வா மர்த்தியமயிந்தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திர பாணினான். எம்பெருமான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்தான், சரம ஸ்லோகங்கள்லாம் அருளினான். ஆனால் அவனிடத்தில் யாரும் உடனே அவன் அருளின சரம ஸ்லோகப்படிக்கு அவன் திருவடி ஆசிரியச்சவாள் நிறைய பேர் இல்லை. அதே ராமானுஷர் தோன்றினார். அந்த எம்பெருமானுடைய சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நன்னா கேட்டு, திருக்கோட்டியூர் நம்பிகள் பக்கத்தில் 18 தடவை போய் திருக்கோட்டியூருக்கு போய் கேட்டு அந்த ரகசிய அர்த்தத்தை, என்னுடைய சாரத்தை லோகத்துக்கெல்லாம் எல்லாரும் மோட்சார்த்த சரணாகதி பண்ணுங்க, சரணாகதி ஆகப்பட்டது எல்லா பலனையும் கொடுக்கும் பக்தியை போல், அதனால் மோட்சார்த்த சரணாகதி சுலபமாக பண்ணுங்க, எல்லாருக்கும் எளிதில் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பண்ண ஆரம்பித்தான். அதனால் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லார் உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுசன் தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. பெருமாள் மண்மிசை யோனிகள் ராமகிருஷ்ணாதி அவதாரம்லாம் பண்ணி வராக அவதாரத்தோடு சரமஸ்லோகம் ஒன்றும் எடுப்படலை. ஆனால் ராமானுசன் அவதரித்து இது பண்ண உடனே எல்லாரும் நாராயணனுக்கு ஆளாக ஆயிட்டான். அதனால் இந்த இடத்துல என்னையாள் ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே அப்படின்றது தன்கா எம்பெருமானுக்கு இந்த பத சமூகங்கள் பொருந்துமா இருந்தாலும் விசேஷமாக தூப்புல் திருவேங்கடமுடியான சுவாமி தேசிகனுக்கு பொருந்தத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண வம்சாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடிதித்யதீசானபதாஸ்ரீயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.